அமெரிக்கா வந்து இப்போ போரை வந்து வியூகத்தின் அடிப்படையில் போரை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ, ஏன்னா போரை நிறுத்தினாங்கடான்னா அவங்க மேலே அரபு நாடுகளுக்கு வந்து நம்பிக்கை போயிடும். அமெரிக்காவோட $500 மில்லியன் விலை உயர்ந்த அவாக்ஸ் ஏர்போர்ன் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் விமானம் ஈரானால் தாக்கப்பட்டுள்ளது, அழிக்கப்பட்டுள்ளது. அவங்க கிட்ட இருந்த கிட்டத்தட்ட 850க்கும் மேற்பட்ட டாமஹாக் மிசைல்கள் இன்று காலி. அமெரிக்கா இஸ்ரேலிடமிருந்து இருப்பில்லை. தாட் மிசைல்கள் இருப்பில்லை. 4 பேட்டரி அவுட்டு. கொரியா ஜப்பான் கிட்ட இருந்த பேட்டரியை தூக்கிட்டு வந்து வச்சுட்டு இருக்காங்க. புதுசாக ஒரு மிசைலை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஜுல்ஃபாகர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கத்தியின் பேரில் மிசைல் பேர் வைத்து அந்த மிசைலை வந்து செலுத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நவீன ரக மிசைல்களை ஈரான் செலுத்த தொடங்கியுள்ளது. 86 வயதான குமேனியை அழித்து 56 வயதான வீரியம் அதிகம் கொண்ட குமேனியை பதவியில் எடுத்துட்டு வந்து சாதனை புரிந்துள்ளார் ட்ரம்ப். கடைசியில் இது மொத்த அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏன் அமெரிக்காவுக்குமே இது வேதனையாக மாறியுள்ளது. தன்னே பாராட்டிக்கிறதையே ஒரு பொழப்பாக வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காரு மிஸ்டர் ட்ரம்ப். இன்னொன்று அவருக்கு வந்து உலகமே அவருக்கு எதிராக திரண்டு நிற்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இல்லாத பயத்தை ஏற்படுத்திக்கிறதும் அது ஒரு கோளாறு. வான்வெளி தாக்குதல்கள் மூலம் ஒரு நிலப்பரப்பை உங்களால் கைப்பற்ற முடிந்ததா என்று கேட்டால் இல்லை. ஈரான் உங்க கையில வந்துருச்சா? ஈரான்ல வந்து உங்க எந்த அதனுடைய அடுத்த நடவடிக்கையாக தான் இப்போ தரைவழி தாக்குதல் அப்படின்னு முன்னெடுத்திருக்காரு. சாத்தியமா? முதல்ல கர்க் ஐலாண்டை பிடிக்கலாம், ஆனால் கர்க் ஐலாண்டுக்குள்ள நுழையும் போது எவ்வளோ உயிர் சேதம் ஏற்படும் சொல்லிட்டு இவரால் கரெக்டாக கணிக்க முடியுமா? கர்க் ஐலாண்டை நீ அழிக்க நேரிட்டால் இல்லை ஈரானோட எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ், அவங்களோட உற்பத்தியை, அதாவது அது எண்ணெய் ஆகட்டும் இல்லை மின்சார உற்பத்தியை தடுக்கிற விதத்தில் என்ன ஒரு தாக்குதல் அமெரிக்கா செய்தாலும் அதுக்கு பதில் தாக்குதல் ஈரான் எல்லா பிராந்தியத்தின் மீதும் செய்யும். மொத்த பிராந்தியத்தின் மீதும் செய்யும். எண்ணெய் வர்த்தகத்தை எப்படி மாற்றி அமைக்கணும், ஒரு அச்சுறுத்தல் கொடுத்து டாலரை எப்படி நிலைநாட்டணும், இது 2 தான் இதில் மைய குறிக்கோள்களாக இருக்கு. இப்போ கர்க் ஐலாண்டை அவங்க பிடிக்கணும்னா எத்தனை பேர் அனுப்புகிறாங்க? USS பாக்ஸர், USS ட்ரிப்போலியிலேருந்து ஒரு 5000 பேர், USS 82nd ஏர்பார்ன் டிவிஷனில் ஒரு 3000 பேர் பேராஷூட் வழியாக போகிறவங்க. பேராஷூட் வழியாக போகிறவங்களுக்கு வந்து இட் இஸ் டெஃபினட் டெத். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம், ஜெய்ஹிந்த். சார், ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த போரானது முடிவுக்கு வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் நேற்று இரவுன்னு நினைக்கிறேன் பெரிய ஒரு பங்கர் பஸ்டர் வந்து ஈரான் மேலே போட்டிருக்காங்க அமெரிக்கா. இது எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை காட்டுது? அடுத்து இந்த போர் தொடரும், மிகப்பெரிய ஒரு எல்லைக்கு போகுமோ அப்படின்னு ஒரு அச்சம் எழுந்திருக்கு. இது 2 விதமாக அணுகணும். அமெரிக்கா வந்து வான்வெளி தாக்குதல்களை குறைத்து கொள்ளவில்லை என்பது அடிப்படை உண்மை. அவங்க போட்டிருக்கிறது இஸ்ஃபஹான் மேலே போட்டிருக்காங்க. இஸ்ஃபஹான் வந்து அவங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, அணு ஆயுத உற்பத்தி செய்யக்கூடிய திறன் கொண்ட ஒரு தொழிற்சாலைகள் இஸ்ஃபஹானில் இருக்கிறதா, அண்டர் கிரவுண்டில் இருக்கிறதா. ஸோ அதனால தான் பங்கர் பஸ்டர் போட்டிருக்காங்க. அது கீழே வரைக்கும் போய் தாக்க முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் அது எவ்வளோ தூரம் கை கொடுக்கும் என்பது டவுட்டு தான். ஏன்னா ஈரான் நேரத்துக்கு அங்கேருந்து போன வாட்டியே மாற்றிட்டான். ஸோ அது எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியல. அமெரிக்கா வந்து இப்போ போரை வந்து வியூகத்தின் அடிப்படையில் போரை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ, ஏன்னா போரை நிறுத்தினாங்கடான்னா அவங்க மேலே அரபு நாடுகளுக்கு வந்து நம்பிக்கை போயிடும். இந்த போரோட அடிப்படை தத்துவம், அமெரிக்காவோட தத்துவமே என்னடான்னா, அரபு நாடுகள் சற்றே விலகி அவங்க பொருளாதாரத்தை டாலரிடமிருந்து விடுபட முயற்சித்தாங்க. எண்ணெய் பொருளாதார வர்த்தகத்தை இல்லை, நீ டாலரில் வந்து வியாபாரம் பண்ணலன்னா உனக்கு அச்சுறுத்தல் இருக்குது, உனக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுற விதத்தில் இப்போ அந்த பிராந்தியத்தை போரில் முழுகடிச்சு உன்னை காப்பாற்றினது நான் தான் சொல்லி தன்னிச்சையாக அமெரிக்கா தன்னைத்தானே பறைசாற்றிக்கிட்டு நான் தான் உன்னோட பாதுகாவலன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த போரை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏன்னா கரெக்டாக இந்த பங்கர் குண்டு போடுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி, அதாவது சண்டே நினைக்கிறேன், இது த டெலிகிராஃப் என்ற பேப்பர்லேயே வந்திருக்கு. அமெரிக்காவோட $500 மில்லியன் விலை உயர்ந்த அவாக்ஸ் ஏர்போர்ன் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் விமானம் ஈரானால் தாக்கப்பட்டுள்ளது, அழிக்கப்பட்டுள்ளது.
அவங்க ரீஃபியூலிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட் எல்லாமே பிரின்ஸ் சுல்தான் பேஸில் தாக்கப்பட்டுள்ளன. இன்னைக்கு ஈரானோட தாக்குதல்கள் மிக துல்லியமான 90% தாக்குதல்கள் கம்மியாக இருக்குது. ஆனால் பண்ணுற தாக்குதல் துல்லியமாக இருக்குது. புதுசாக ஒரு மெசேஜில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஜுல்ஃபகர் அப்படின்னு சொல்லிட்டு. அது அலி பின் தாலிப் அப்படின்னு சொல்லிட்டு 4வது கலீஃபா, ஷியாக்களுக்கு முக்கியமான போற்றப்படும் நபர் அவர். அவரோட கத்தி அல் ஜுல்ஃபகர் அப்படின்றது, அதாவது 2 முனை கொண்ட கத்தி. ஒரு முனை எப்படி இருக்கும், இன்னொரு முனை எப்படி இருக்கும், எடுக்கும்போது கீழே 2 முனை இருக்கும் அதுக்கு. அந்த கத்தியின் பேரில் மெசைல் பேர் வைத்து அந்த மெசைலை வந்து செலுத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நவீன ரக மெசைல்களை ஈரான் செலுத்த தொடங்கி உள்ளது. இது மாதிரி நவீன ரக மெசைல்களை செலுத்த தொடங்கின பிற்பாடு அமெரிக்காவுக்கு வந்து என்ன மாதிரியான பதிலடி கொடுக்கணும்னு சொல்லி தெரியல. ரெண்டாவது, கொடுக்கறதுக்கு அவங்க ஆல்ரெடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 9000 இலக்குகளை நாங்கள் அழித்துள்ளோம் அப்படின்ட்டு. அப்போ என்னத்துக்கு திரும்பி குண்டு போட்டுட்டு இருக்க? யாரை ஏமாத்துறதுக்கு? 9000 இலக்குகள் முதல்ல ஈரானில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க. சரி, அடிச்சாங்கன்னே வச்சுக்கலாம் சார். நான் என்ன கேட்குறேன், இத்தனை இலக்குகளை அடிச்சும் ஈரான் உன்னை திருப்பி அடிக்குதுன்னா அப்போ நீ ஏதோ ஒன்றத்தை மிஸ் பண்ணிட்டு தானே அர்த்தம். இன்னொன்று, நீ கொண்ட அடிப்படை குறிக்கோள்கள் முடிந்ததா இல்லையா? முடியல. ஏன் முடியலன்னு சொல்கிறேன், ஆட்சி மாற்றம் நடந்தது. நடந்தது. 86 முதியவர் கொமேனிக்கு பதிலாக இளைய கொமேனி வந்துள்ளார். அதே என்னமோ ட்ரம்ப் வந்து நாங்கள் முதியவர்களை தாக்குனதுனால தான், முக்கியமான நகர்களை தாக்குனதுனால தான் ஆட்சி மாற்றம் வந்ததுன்னு சொல்கிறாரு. இதுதான் தாந்தோணித்தனமான பேச்சுன்னு சொல்றது. 86 வயதான குமேனியை அழித்து 56 வயதான வீரியம் அதிகம் கொண்ட குமேனியை பதவியில் எடுத்துட்டு வந்து சாதனை புரிந்துள்ளார் ட்ரம்ப். கடைசியில் இது மொத்த அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏன் அமெரிக்காவுக்குமே இது வேதனையாக மாறி உள்ளது. தன்னே பாராட்டிக்கிறதையே ஒரு பொழப்பா வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டிட்டு இருக்காரு மிஸ்டர் ட்ரம்ப். ஒன்று, வயது காரணமாக ஒரு மூளை கோளாறு ஏற்பட்டுள்ளது. இன்னொன்று, அவரே தற்பெருமை பீத்தி கொள்ளும், அதுவும் ஒரு விதமான கோளாறு தான். இன்னொன்று, அவருக்கு வந்து உலகமே அவருக்கு எதிராக திரண்டு நிற்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இல்லாத பயத்தை ஏற்படுத்திக்கிறதும் அது ஒரு கோளாறு. அவர் மனது ரீதியாக ரொம்ப அழுத்தத்திலையும் பாதிப்புலையும் இருக்கிறார். அதுதான் எனக்கு புரிய வருது. இல்லை, அவர் அப்படிப்பட்ட ஒரு கோளாறு இருக்க காரணம் ஈரானுடைய தாக்குதல்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா நீங்கள் சொல்ல மாதிரி 9000 இலக்குகள் அடித்தாலும் ஈரானுடைய தாக்குதல் நிப்பாட்டல. ஆமாம், 3 நாளில் முடிக்க வேண்டிய போகிறோம், 30 நாளாக அக்கப்போர் ஆக்கிட்டீங்கல்ல. இல்லை, மொத்தமாக தாக்கணும்னு சொன்ன நீங்கள் அவங்க நடந்த தாக்குதல் உங்களுடைய உலக விமான பாதிக்க. சார், நான் என்ன சொல்கிறேன், டாக்டிக்கலி அமெரிக்கா இஸ் வந்த வார். டாக்டிக்கல்னா ஈரானோட போர் புரியும் தன்மையை அழித்துள்ளார்களா, ஈரானின் தலைமையை அழித்தார்களா, ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஏவுகணைகள் மற்றும் ஏவுகணை லான்ச் செய்யக்கூடியது, அவர்கள் கப்பல்கள், இதெல்லாத்தையும் அவங்களால அழிக்க முடிஞ்சுதா, பொருள் சேதத்தை பெரிதாக்க முடிஞ்சுதா, நகரங்கள் தரைமட்டமாக்கப்பட்டனவா, எல்லாம் ரைட்டு. இதெல்லாம் டாக்டிக்கல் விக்டரிஸ் அப்படின்னுவோம். ஸ்ட்ராட்டஜிக் விக்டரி, நீ கொண்ட முக்கிய குறிக்கோள் ஆட்சி மாற்றம். ரெண்டாவது, ஐஆர்ஜிசி, அதாவது அவங்க இராணுவ கட்டுப்பாட்டை இழக்க வேண்டும், மக்கள் கிளர்ச்சி வெடிக்க வேண்டும், அணு ஆயுதங்கள் இல்லாத ஈரானாக மாற்ற வேண்டும், அவங்கள எதெல்லாம் வந்து சுத்திகரித்த செவியூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கோ அதை வந்து இவங்க கைப்பற்றணும். கடைசியில் வந்து அவங்களோட தொலைதூரம் சென்று தாக்கக்கூடிய ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் வந்து கைப்பற்ற வேண்டும், இல்லை அழிக்க வேண்டும். அடுத்து ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்முஸை, ஜலசந்தியை இவர்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர. ஏதாவது நடக்க முடிஞ்சுதா? அதுக்கு நேர்மாறாக நடந்திருக்கா? சொன்ன எதுவுமே நடக்கலையே. அப்போ இட்ஸ் a strategic blunder. இட்ஸ் a strategic failure. உங்கள் போர் குறிக்கோள்களை அடையவில்லை. ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டெட். வான்வெளி தாக்குதல்கள் மூலம் ஒரு நிலப்பரப்பை உங்களால் கைப்பற்ற முடிந்ததா என்று கேட்டால் இல்லை. ஈரான் உங்க கையில வந்துருச்சா? ஈரான்ல வந்து உங்க அதனுடைய அடுத்த நடவடிக்கையாக தான் இப்போ தரைவழி தாக்குதல் அப்படின்னு முன்னெடுத்திருக்காரு. சாத்தியமா? முதல்ல கர்க் ஐலாண்டை பிடிக்கலாம், ஆனா கர்க் ஐலாண்டுக்குள்ள நுழையும் போது எவ்வளவு உயிர் சேதம் ஏற்படும் சொல்லிட்டு இவரால் கரெக்டாக கணிக்க முடியுமா?
இவ்வளோ பாதிப்புகளை ஏற்றுக்கொண்ட ஈரான், இவ்வளோ அடி வாங்கியும் திருப்பி அடி கொடுக்குற ஈரான், கர்க் ஐலாண்டில் அமெரிக்கா வந்து அவங்க நிலப்பரப்பு மேலே வரும்போது, அதுவும் 15 கிலோமீட்டர். கர்க் ஐலாண்ட் ஒன்றும் ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ் கிட்ட இல்லை, அது வடக்கு பகுதியில் பர்ஷியன் கல்ஃபில் கொஞ்சம் வடக்கே இருக்குது ஈரானுக்கு. அதாவது அந்த 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 பர்ஷியன் கல்ஃப்ன்ற அந்த பகுதியிலேயே வடக்கு பக்கத்தில் இருக்குது. ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ் தெற்கே இருக்குது. அப்படியே ஆப்போசிட். ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ் தீவுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ். குவாசிம் தீவு இருக்கு, ஹார்மூஸ் தீவு இருக்கு, கைஷ் தீவு இருக்கு, கிஷ் தீவு இருக்கு, அபுமூசா இருக்கு, ஸ்மாலர் டூம், லார்ஜர் டூம் இருக்கு. இது போன்ற 30 தீவுகள் இருக்கு. அதில் கர்க் ஐலான்றது முக்கியமான தீவு. அவங்களுக்கு தண்ணீர் சுத்திகரிப்பு இது இருக்கு, எனர்ஜி, அதாவது அவங்களுக்கு மின்சாரம் உற்பத்தி செய்யறது, எண்ணெய் உற்பத்தி செய்யறது, இது எல்லாமே அங்கே வந்து கர்க் ஐலாண்டில் வந்து பேசிக்காக, எஸ்பெஷலி எண்ணெய்க்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி அது கர்க் ஐலாண்ட். அதை கைப்பற்றிட்டா ஈரானோட கொட்டம் அடங்கிடும்னா முடியாது, நடக்க போகிறது இல்லை. அப்போ அதை அழிச்சால், கர்க் ஐலாண்டை நீ அழிக்க நேரிட்டால், இல்லை ஈரானோட எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ், அவங்களோட உற்பத்தியை, அதாவது அது எண்ணெய் ஆகட்டும் இல்லை மின்சார உற்பத்தியை தடுக்கிற விதத்தில் என்ன ஒரு தாக்குதல் அமெரிக்கா செய்தாலும் அதுக்கு பதில் தாக்குதல் ஈரான் எல்லா பிராந்தியத்தின் மீதும் செய்யும். மொத்த பிராந்தியத்தின் மீதும் செய்யும். இல்லை, இப்போ தாக்குதல் நடத்துறது பக்கத்தில் இருக்க அனைத்து பிராந்தியங்களும் நடத்துதுன்னு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும், நேற்று ட்ரம்ப் பேசும்போது சொல்கிறாரு, இதில் நடக்கக்கூடிய போரில் நடக்கக்கூடிய அனைத்து செலவுகளையும் அரபு நாடுகள் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் பேசுகிறாரு. இப்போ இதுக்கான செலவுகளையும் ஏற்றுக்கணும், பாதிப்படைகிறதும் நீங்கள் தான். எதுக்காக இது? ஏன்னா இந்த சண்டையை இழுத்து விட்டது இப்போ ட்ரம்ப் வந்து அவர் என்ன சொல்கிறது, புலிவாலை பிடிச்சேன் அப்படின்னு சொல்கிற கதையில் பிடிச்சிட்டாரு. விட்டா கடிக்கும், விட முடியாது. அதுக்கு யாரெல்லாம் பலிக்கடா ஆக்குறதுன்னு யோசிக்கிறாரு. சரி, இவர் விடுறதுக்கு முன்னாடி ஏதாவது கடாவை எடுத்துகிட்டு வந்து முன்னாடி நீங்கள் வச்சு, புலி நீ அதை போய் கடி, என்னை விட்டுருன்னு சொல்கிற மாதிரி அரபு நாடுகளை இழுத்து விடுறாரு. அவர் நாட்டில் இருக்கக்கூடிய அவரோட போர் மந்திரி, அதாவது போர் செயலாளர் பீட் எக்ஸத், நீங்கள் தானே சொன்னீங்க போருக்கு போக சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கோத்து விட்டுருக்காரு. இருக்கிற எல்லாரையும் கோத்து விட்டுட்டு இருக்காரு பாருங்க. போர் நிறுத்தம் சொன்ன 2வது நிமிஷமே இவர் குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்து $500 மில்லியன் ஷேர் மார்க்கெட்ல லாபம். ஆமா, அது ஆக்சுவலாக அது இல்லீகல்ன்ற மாதிரி ஏதோ ஒரு பேச்சுக்கள் போய்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் பீட் எக்ஸத்தோட புரோக்கர் மார்கன் ஸ்டான்லி, அவங்க வந்து இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிளாக் ராக் அமைப்பு கூட டீல்னா டிஃபென்ஸ் பங்குகளை வாங்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்காங்க. டிஃபென்ஸ் பங்குகள் எப்போ உயரும்? ஒரு போர் நடக்கும்போது தான் டிஃபென்ஸ் பங்குகள் உயரும். அதாவது ஆயுத உற்பத்தி செய்யக்கூடிய தனியார் நிறுவனங்களின் பங்கு விலை எப்போ உயரும்? அப்போதான் உயரும். கரெக்டாக ஜனவரி 29 புது தாட் மிசைல்களுக்கான கான்ட்ராக்டை வந்து லாக்ஹீட் மார்டினுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பென்டகன் 400 மிசைல்கள் செய்வதற்கு, இன்டர்செப்டார் மிசைல்கள் செய்வதற்கு. அதை தொடர்ந்து பிப்ரவரி மாதத்தில் இந்த ஏற்பாடு ஷேர்களை வாங்கிறதுக்கு, டிஃபென்ஸ் ஷேர்ஸ், அதுக்கு தோதா அமெரிக்காவில் டிஃபென்ஸ் ஷேர்ஸ் 30% 50% உயர்ந்துள்ளது. அப்போ இந்த போர் குறிப்பிட்ட சிலரின் பாக்கெட்டை நிரப்புவதற்கு, சம்பாதிப்பதற்கு தொடங்கிய போரா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. 2வது, பெஞ்சமின் நெதன்யாஹூ ஒன்று சொல்லியிருக்காரு, எண்ணெயே வந்து ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ்ல அனுப்புவானா, மொத்த எண்ணெய் வர்த்தகத்தையே வந்து சவுதி அரேபியா இப்போ ரஸ்தனூரால இருந்து, அதாவது அவங்களோட மேற்கு பக்கத்துல இருந்து, கிழக்கு பக்கத்துல இருந்து மேற்கு பக்கமா யான்பு போர்ட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிங்கன்னா, பாபல் மண்டப் கீழே வந்தாதான் யமன் ஹவுத்திகள் வருவாங்க. அதுக்கு பதிலாக அது வராமலேயே மேல் நோக்கி சென்று யான்பு போர்ட்ல இருந்து கப்பல்கள் மெடிட்ரேனியன் நுழைந்து, சூயஸ் கால்வாய் வழியாக மெடிட்ரேனியன் நுழைந்து, ரெட் சீலேருந்து மெடிட்ரேனியன் சீ நுழைந்து அப்படியே ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போயிட்டோம். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்மூஸோட தேவையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிபடுது. ஸோ கிட்டத்தட்ட சூயஸ் கால்வாயை பென்குரியன் கால்வாயை மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி இது. ஸோ மொத்த எண்ணெய்க்கும் பாதுகாவலனாக இஸ்ரேல் மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆல்ரெடி யுஏஇ இஸ்ரேல் அங்கீகரிச்சிருச்சு. இப்போ சவுதி அரேபியாவும் அங்கீகாரம் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ மொத்த எண்ணெய் வர்த்தகம் மெடிட்ரேனியனை நோக்கி சென்று விடும்.
ரெட் சீலேருந்து மெடிட்டரேனியன் நோக்கி அப்படி போயிடும். அப்போ ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ் வந்து தேவை கம்மியாயிடும். அப்போ ஈரான் வந்து ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸை வந்து ஈரான் கட்டுப்படுத்தினாலும் அடிப்படை ரீதியாக ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மோஸை கட்டுப்படுத்தும் தன்மை ஈரானுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய கடல் எல்லை அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் அந்த இடத்து பேரையே வந்து அரேபியன் கல்ஃப்னு சொல்ல மாட்டாங்க, பர்ஷியன் கல்ஃப்னு தான் சொல்லுவாங்க. அது கடல் அரபிக்கடல், இங்க இருக்கிற கடல். ஆனா அந்த கல்ஃப் பேரு, அந்த வளைகுடா பேர் மாத்திரம் பர்ஷியன் கல்ஃப். பாத்தீங்களா? அது ஈரான் பேர்ல தான் இருக்கு. ஏன்னா ஈரான் தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய நாடு. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால எண்ணெய் வர்த்தகத்தை எப்படி மாற்றி அமைக்கணும், ஒரு அச்சுறுத்தல் கொடுத்து டாலரை எப்படி நிலைநாட்டணும், இது ரெண்டு தான் இதுல மைய குறிக்கோள்களாக இருக்கு. இந்த எண்ணெய் வர்த்தகத்தை மாற்றி அமைப்பதனால் மெடிட்டரேனியன் மூலமாக ரெட்சி போய் சயூஸ் கனால் போய் மெடிட்டரேனியன் போய் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போவதனால் என்ன இஸ்ரேலுக்கு வந்து மிக பெரிய லாபம் கிடைக்கும். அதுக்கு பாதுகாவலனாக இஸ்ரேல் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்லியிருக்கு. இன்னொரு காரணம், பெஞ்சமின் நெத்தன்யாஹூ வந்து மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள், எலெக்ஷன் ரிக் பண்ணதுல இருந்து ஊழல் குற்றச்சாட்டுகள், பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதனால 3 வருஷமா இந்த போரை தொடர்ந்துகிட்டே இருக்காரு. அவர் ஏதோ ஒரு போர்ல அவர் நாட்டை முழுகடிச்சுட்டே இருக்காரு. சரி, நீங்க கர்க் ஐலாண்டை பத்தி இப்ப கேட்டதுக்கு இன்னொரு தரவு சொல்றேன். இஸ்ரேல் காசாவில் நிறுத்தின படைகள் எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? அத்தனோண்டு ஸ்ட்ரிப் காசா, அதை கட்டுப்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துல இருந்து 3 லட்சம் வீரர்களை யூஸ் பண்ணாங்க, இஸ்ரேலி வீரர்கள். இன்னைக்கு லெபனானுக்குள்ள போயிட்டு கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் லெபனானுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்படி இருந்தும் லெபனானை கைப்பற்ற முடியல. கிட்டத்தட்ட அவங்களோட மெர்காவா டேங்குகள் மாத்திரம் 100 டேங்குகளுக்கு மேல சேதம் அடைந்துள்ளன. ஜெருசலம் போஸ்டே ஒத்துக்கிறது 60லேருந்து 70 டேங்க் சேதம் அடைந்துள்ளதுன்னு சொல்லிட்டு அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஒரு டேங்கோட விலை 6 மில்லியன். இப்போ உள்ள போனப்புறம் இஸ்ரேலோட லைன், அதாவது அவங்க சப்ளை பண்றதுக்கு அந்த லைன் இருக்கு பாருங்க, கனெக்ஷன், ரொம்ப தூரம் உள்ள போயிட்டாங்க, சப்ளை கட் ஆயிடுச்சு. இப்ப திரும்ப வர முடியாது, உள்ள மாட்டிட்டாங்க. ரவுண்டு கட்டி அடிக்கிறான் ஹிஸ்புல்லா. அது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு போர் என்ற சூழ்நிலை, அந்த சூழலை தாண்டி இன்சர்ஜென்சி கலவரமா மாறிடுச்சு, உள்நாட்டு கலவரமா. உள்நாட்டு கலவரத்துல மக்கள் யார் பக்கம் இருக்காங்களோ அந்த சைடு தான் ஜெயிக்கும். ஹிஸ்புல்லா பக்கம் அங்க மக்கள் நிக்கிறதுனால இஸ்ரேல் வந்து பெருத்த சேதத்தை சந்திச்சுட்டு இருக்கு, பின்வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அதனால இஸ்ரேல் வந்து கர்க் ஐலாண்ட்ல ட்ரூப்ஸை கமிட் பண்ணாது. தெரியும். ஒண்ணு, ஒரு பக்கம் லெபனான் ஃப்ரண்ட் ஓப்பனு, இன்னொரு பக்கம் இந்த காசா பகுதியில் இருக்கிற போர் வீரர்களை திருப்பி வாங்கினாங்கன்னா அங்க ஹமாஸ் ஆக்டிவேட் ஆகும். அதை விட முடியாது, அது ஆக்டிவேட் ஆகக்கூடாது. ஹிஸ்புல்லாவை தடுக்கணும்னா ஹிஸ்புல்லா விடுற 10 ராக்கெட் விடுத்துறோம்னா 8 ராக்கெட் வந்து அடிக்குது இலக்க. 2 ராக்கெட் தான் இஸ்ரேல் நிறுத்த முடியுது. அவங்க கிட்ட இருந்த கிட்டத்தட்ட 850க்கும் மேற்பட்ட டாமஹாக் மிசைல்கள் இன்று காலி. அமெரிக்கா இஸ்ரேலிடம் இருந்த இருப்பில்லை, தாட் மிசைல்கள் இருப்பில்லை, 4 பேட்டரி அவுட்டு. கொரியா ஜப்பான் கிட்ட இருந்த பேட்டரியை தூக்கிட்டு வந்து வச்சுட்டு இருக்காங்க. பேட்ரியாட் மிசைல்கள் காலி, எல்லாமே முதல் கட்டத்திலேயே முடிச்சுட்டாங்க, எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆமா ஒண்ணு உண்மை, வான்வெளி போர்ல இஸ்ரேலுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட விமானங்கள் இருக்கு, நவீன ரக விமானங்கள். ஆனா அவங்களே வந்து அந்த விமானங்களே இன்னைக்கு ஏன் பயப்படுதுறான்னா, ரஷ்யா வந்து சும்மா இல்லாம அவன் வேற போயிட்டு இந்த போர்ல நானுண்டா இருக்கேன்டா, என்னை மறந்துடாதரா அப்படின்னு சொல்லிட்டு 17 பிளேன்ல 4 S-400 ட்ரையம்ஃப் இந்தியா கிட்ட இருக்கு பாருங்க, S-400, அதை எடுத்துட்டு வந்து ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த F-35 கீழே விழுந்தது, F-18 விழுந்தது, ஒரு உளவு விமானம் அடிச்சது. அதெல்லாம் இதுதான். பாகிஸ்தானோட F-16 ஃபைட்டரையே வந்து 314 கிலோமீட்டர் தள்ளி, அதாவது ரேடார்ல வந்து 314 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஏர்கிராஃப்டை இங்க இருந்து போய் தாக்கிச்சது. பைலட்டுக்கு புரிஞ்சிருக்காது, எங்க இருந்து வந்ததுன்னு கூட புரிஞ்சிருக்காது. ஸோ இது S-400 அங்கே வந்த உடனே கேம் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ கர்க் ஐலாண்டை அவங்க பிடிக்கணும்னா எத்தனை பேர் அனுப்புகிறாங்க? USS பாக்ஸர், USS ட்ரிப்போலியிலேருந்து ஒரு 5000 பேர், USS 82nd ஏர்பார்ன் டிவிஷனில் ஒரு 3000 பேர் பேராஷூட் வழியாக போகிறவங்க.
பேராஷூட் வழியா போறவங்களுக்கு வந்து இட் இஸ் டெஃபினட் டெத். ப்ளஸ் அங்க பல்வேறு இடங்கள்ல கன்னி வெடிகளை வந்து பரப்பி வச்சிருக்காங்க எல்லா தீவுகள்லையும். இறங்கினா சேதங்கள், உயிர் சேதங்கள் நிச்சயம். அதனால தான் நோ கிங்ஸ் ப்ரொட்டஸ்ட்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புக்கு எதிராகவே அங்கே பெரிய அமெரிக்காலேயே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. பதவி விலை வேண்டும் ட்ரம்ப்னு சொல்லி. இல்லை அந்த அளவு நிறைய பார்க்கணும், நிறைய போராட்டங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதை கொஞ்சம் கூட அவர் வரி பண்ணவே இல்லையே ட்ரம்ப் அதை பற்றி. அவர் எதை பற்றி தான் வரி பண்ணியிருக்காரு? அவர் அவரோட மகனோட வருமானத்தை பற்றியும் மருமகனோட வருமானத்தை பற்றியும் அதை பற்றி தான் வரி பண்ணிட்டு இருக்காரு. இல்லை அதே நேரத்தில் இன்னொன்று சொன்னார், அதாவது நீங்கள் இந்த முடிவுக்கு நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட விடலை அப்படின்னா உங்களுடைய எண்ணெய் கிணறுகள், மின் உற்பத்தி நிலையங்கள், அதுக்கு தான் ஈரான் சொல்றான், நான் எந்த அடிச்சேன்னா நான் மற்றவங்க வந்து அடிக்காமல் இருப்பேன்னு சொல்றான். இல்லை இவங்க ஒரு வேளை அப்படி சொல்கிற மாதிரி தாக்குனா என்ன மாதிரியான ஒரு எல்லைக்கு கொண்டு போவோம்? தாக்குனா ஒன்றும் ஆகாது சார். மற்றவங்களோட மற்ற எல்லா நாடுகளோட எண்ணெய் வளங்கள் எல்லாமே அழிக்கப்படும். அது தெரிஞ்சுல ட்ரம்ப்புக்கு தெரியும். ட்ரம்ப்புக்கு இது மாதிரி கொடுக்கறதா அழுத்தம் கொடுக்கறதுனால மற்ற நாடுகள் வந்து ஈரான் மீது அழுத்தம் கொடுக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இஸ் லுக்கிங் ஃபார் an exit strategy. எப்படியாவது இந்த போர்லேருந்து என்னை விட்டா போதும் சாமின்னு சொல்ற ஒரு மனப்பான்மையோடு தான் அவர் நடந்துக்கிறாரு. அவர் இந்த போரை தொடர்றதுக்கு ஏதோ ஒன்று ஜெயிச்சேன்னு காட்டுறதுக்கு வேணும். அது எங்கடா இருக்கு தேடுறாரு. சீனியர் கொமேனி அடிச்சிட்டேன்னு சொன்னா போட லூசு, ஜூனியர் கொமேனி அவனோட அதிகமாக அடிச்சிருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சீனியர் குமேனியோட ஜூனியர் குமேனி வந்த அப்புறம் தாக்குதல்கள் வலுத்து இருக்கிறன்றன, நீ என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி ட்ரம்பை திட்டுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஆட்சி மாற்றம் எடுத்து வந்தேன்னா என்னடா ஆட்சி மாற்றம் எடுத்து வந்த, IRGC இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கு, அமெரிக்க வீரர்கள் கர்க் ஐலாண்ட்லேயோ எங்கள் தீவுகளில் கால் வைத்தால் அவர்கள் இதற்கு அதாவது ஷார்க்கு சொராக்களுக்கு இரையாக்கப்படுவார்கள் சொன்னாரு. IRGC சொல்லியிருக்கு, சொராக்கு இரையாக்கிடுவாங்களாம். அப்போ ஆப்கானிஸ்தானில் படையெடுத்தப்போ 1,00,000 பேர் அமிச்சாங்க சார். ஈராக்கில் படையெடுத்தப்போ 2,00,000 2,50,000 பேர் அமிச்சாங்க சார் ஒரு காலகட்டத்தில். வியட்நாமில் 5,00,000 பேர் அமிச்சாங்க சார் அமெரிக்கா வீரர்களை. ஒன்றும் பண்ண முடியல, அங்கேயே ஒன்றும் கிழிக்க முடியல. இங்கே நாட்டாமத்தனம் பண்ணிட்டு இங்கே 8,000 பேர் அனுப்புறாரு. 8,000 பேரை வச்சு இந்தியாவில் பாதி சைஸ் இருக்கிற ஈரானை பிடிச்சிட முடியுமா? கற்பனை வளத்துக்கும் ஒரு எல்லை வேணாம். நான் சொல்ல ஜேம்ஸ் மேட்டிஸ்ன்னு சொல்லிட்டு அவரோட முன்னாள் டிஃபென்ஸ் செக்ரட்டரி 2017 19 வரைக்கும் ட்ரம்ப் கீழேயே இருந்த பாதுகாப்பு இராணுவ செயலாளர். அவரே என்ன சொல்லியிருக்காரு, இந்த போர் குறிக்கோளற்ற போராக மாறிக்கொண்டு இருக்கிறது, இதை நிறுத்தினால் உலகத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பீட் ஹெக்ஸத் இன்னொரு பக்கம் எல்லா ஜெனரலையும் ஃபயர் பண்ணிட்டு இருக்காரு, எல்லா ஜெனரலையும் தூக்கி போட்டு பந்தாடிட்டு இருக்காரு. பென்டகன்லயே அமளி துமளி ஏற்பட்டு இருக்கு. மார்க்கோ ரூபியோ அவர் ஒன்று சொல்றாரு, பீட் ஹெக்ஸத் வந்து ஈரான் அணுகுண்டு நாடாக இல்லாத வரைக்கும் நான் விடமாட்டேன், அழிக்காமல் விட மாட்டேன், அந்த அரசாங்கத்தை நிர்மூலமாக்காமல் விட மாட்டேன். ரூபியோ என்ன சொல்றாரு, இது 4 மாசம் வரைக்கும் தொடரலாம். அவங்க விமானப்படை, கப்பல் படை, அவங்க ஏவுகணைகள், அவங்கள் ட்ரோன்களை முழுமையாக செயலிழக்க செய்யும் வரை இந்த போர் தொடரும் அப்படின்னு ரூபியோ சொல்றாரு. ட்ரம்ப் என்ன சொல்றாரு, ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ் திறந்து வச்சுட்டு நியூக்ளியர் வெப்பனை கொடுத்துட்டீங்கன்னா போர் நின்றுடும். அப்போ யாருக்கு என்ன குறிக்கோள் இருக்கு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் சொல்றது இல்லை. உங்க ஆட்சியிலே நிலையான ஒரு நிலைப்பாடு இல்லை. இன்னொரு பக்கம் ஜோ கென்ட்னு சொல்லிட்டு அவங்களோட கவுண்டர் டெரரிசம் டைரக்டரு மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். செனட்டருங்களுக்கு நீங்கள் லெட்டர் எழுதுங்க, அரசாங்கத்துக்கு லெட்டர் எழுதுங்க, இந்த போர் தேவையற்ற போர், நமக்கு தேவையில்லாத போர். ஒரு பக்கம் டெமோக்ராட்டுங்க வந்து லபோதிபோன்னு கத்திட்டு உட்காந்துருக்காங்க. அமெரிக்காவில் வந்து லாக்டவுனில் இருக்கு, அரசாங்க ஊழியர்களுக்கு பணம் கொடுக்க முடியல, ஏன்னா ட்ரம்ப்போட பட்ஜெட்டை சாங்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. டாலர் பாண்ட்ஸை யாரும் வாங்கறதுக்கு ஆள் இல்லை. அடுத்த ஆண்டு கிட்டத்தட்ட அவருக்கு வந்து பல $1 trillion வந்து அவர் பழைய பாண்டுகளுக்கு கட்ட வேண்டிய பணம் வந்து மெச்சூர் ஆகும்னா இது வரைக்கும் வட்டி கட்டிட்டு இருந்தாரு. பாண்டு மெச்சூர் ஆயிடுச்சுன்னா பாண்டை வாங்கிட்டு பணத்தை திருப்பி கொடுத்தாகணும்ல. ஆமாம், மெச்சூர் ஆகும். எங்கேருந்து கொடுப்பாரு? இன்னைக்கு ட்ரம்ப்பை நம்புறதுக்கோ இல்லை அமெரிக்காவை நம்புறதுக்கோ யாரும் ரெடியாக இல்லை. என்னைக்கு ரஷ்யா மேலே பொருளாதார தடை எடுத்துட்டு வந்துட்டு அவங்க பணத்தை முடக்கினீங்களோ, இன்னைக்கு ஈரானோட பணத்தையும் முடக்கி இருக்காங்க. $500 பில்லியன் வரைக்கும் முடக்கியிருக்காங்க. ரஷ்யாவோட பணத்தை வந்து முடக்கியிருக்காங்க. இந்த பணத்தை முடக்குனதுனால
உலகத்துக்கு அமெரிக்க டாலர் மீது இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. டாலரை வச்சு வர்த்தகம் பண்ணால் என்னைக்கு வேணாலும் இவன் முடக்கிடுவான்னு சொல்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இராணுவ ரீதியில் அமெரிக்க இராணுவம் இது மாதிரி ஒரு போருக்கு தயாரா என்று கேட்டால் இல்லை. அப்படி தயாரா இருந்ததுன்னா அப்ரஹாம் லிங்கனோ கெரால்ஃபோர்டோ இடத்த விட்டு காணாமல் போயிருக்காது. சரிங்களா? சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய கப்பல்களை உள்ள அனுப்புறாங்க. இந்த கப்பல்கள் தாக்குதல் செய்ய முடியும். ஈரானை தாக்குகின்றன்னு கூட வச்சுக்கலாம். கர்க் ஐலாண்டை கைப்பற்றுறாங்க, மற்ற தீவுகளை கைப்பற்றுறாங்க, எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். இந்த கப்பல் எங்க போயிட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களை ரீஃபில் செய்யும். சரி, ஒரு இராணுவ வீரர்கள் எத்தனை கேஜி ஆயுதங்களையும் எத்தனை கேஜி உணவையும் எடுத்துட்டு போக முடியும் ஒரு எதிரி நாட்டுக்குள்ள? 3 நாளைக்கு, 4 நாளைக்கு. அதுக்கப்புறம் எங்கேருந்து சப்ளை வரும்? யூ கான்ட் ரீசப்ளை, மாட்டிப்பாங்க. ஸோ இன்னைக்கு அமெரிக்க வீரர்களை உள்ளே அனுப்பினால் அது நிச்சயம் உயிர் சேதத்தை ஏற்படுத்தக்கூடும் தவிர்த்து உயிர் சேதத்தை குறைக்காது. அதனால தான் இஸ்ரேல் உஷார் என்ன சொல்லிட்டான், நான் வரல, நீயே பார்த்துக்கோ அப்படின்ட்டான். சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் தொடக்கி வச்சதை முடிச்சு வச்சுட்டு போறாசா, என்ன மாட்டி விட்டது நீ தான் அப்படின்னு சொல்றான் சவுதி அரேபியா. ஏன்னா ஈரான் சவுதி தொடக்கி வச்சது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அமெரிக்கா பின்வாங்கிச்சுன்னா ஈரான் விடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஈரான் விடவே விடாது. அதுக்கு உதாரணம் 1979 பிப்ரவரியில் இங்கே கிளர்ச்சி நடக்குது ஈரானில், இஸ்லாமிக் ரெவல்யூஷன். 79 நவம்பரில் இன்னொரு கிளர்ச்சி சவுதி அரேபியாவில் மெக்காவை கைப்பற்றி ஒரு கிளர்ச்சி நடக்குது. அரசு சவுதி அரசர்கள் பதவி விலக வேண்டும், இஸ்லாமிய குருக்களிடம் மத குருக்கள், அதாவது அவங்களோட ஹெட்ஸ், முஸ்லீம் கிளரிக்ஸ், அவங்கக்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு போயிடணும். ஈரான் மாதிரியே ஒரு ஆட்சி முறை சவுதி அரேபியாவில் ஏற்படணும்னு ஒரு கிளர்ச்சி வெடிக்குது. மெக்கா கிட்டத்தட்ட 2 வாரம் இது தொடருது. எப்படி நம்ம பொற்கோவிலில் ஒரு முற்றுகை நடந்ததோ அதே மாதிரி ஒரு முற்றுகை நடந்தது, ஜெய்மன் அல் உத்தைபி அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்கள் அந்த வரலாற்றை எடுத்து பாருங்க. சவுதி இதை கண்டு அஞ்சுகிறது. மீண்டும் அது போர் நடந்துருமான இந்த போர் 2 விஷயத்தை ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஒரு விஷயம், எல்லோருக்கும் இருந்த பொதுவாக இருந்த ஜலசந்தியை ஈரானின் ஜலசந்தியாக மாற்றிய பெருமை திரு ட்ரம்ப் அவருக்கே சேரும். சும்மா இருந்த இடத்த டோல்கேட்டை மாற்றி விட்டாச்சு. 70% அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க ரோட் மேப், யார் யாருக்கு எவ்வளோ டேக்ஸ் போடணும்னு சொல்லிட்டு ஈரான் அரசு. அது முஸ்தபா கமேனி அவரும் அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாரு. 1. 2வது என்ன பண்ணிட்டாங்க, ஈரானில் உள்நாட்டு ஒற்றுமை. முதல் 2 நாள் குண்டு போட்டு விட்டுருந்தாங்கன்னா மக்கள் அட்லீஸ்ட் ரோடுக்கு போராடி இருப்பான். கண்டினியூஸாக குண்டு போட்டதால மக்கள் எல்லாரும் கடுப்பாயிட்டு அமெரிக்காவை இன்னைக்கு காமன் எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்னாச்சு, எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்துக்கிட்டான். இதில் வேற ஃபாக்ஸ் நியூஸும் ட்ரம்ப் மாதிரி ஆளுங்களும் என்ன சொல்கிறாங்க, அவங்க ஒரு காலத்தில் அல்-கொய்தாவுக்கு உதவி செய்த அமெரிக்காவையே தாக்கியவர்கள் ஈரான் அரசு தான் சொல்லிட்டு. லூசாடா நீங்கள்லாம். ஃபாக்ஸ் நியூஸ் சொன்னீங்களா? ஃபாக்ஸ் லூசாடா நீங்கள்லாம். உஸ்மா பின் லேடன் எங்கேருந்து வந்தா, உஸ்மா பின் லேடன் எங்கே உட்காந்துருந்தா, முகமது அட்டா அந்த 9/11 அட்டாக் முக்கியமான பிளானர், அல்-கொய்தாவோட ஆள், அவன் ட்ரைனிங் எடுத்தது அமெரிக்காவில். 9/11 ரிப்போர்ட்லேயே இருக்குது. ஈரான் இன்ஃபேக்ட் அன்னைக்கு தாலிபானுக்கு எதிராக போராடி அமெரிக்காவுக்கு சாதகமாக நான் சண்டை போடுறேன்னு சொல்லி வெளிப்படையாக அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க நார்தர்ன் அலையன்ஸுக்கு சப்போர்ட்டா. ஏன்னா நார்தர்ன் அலையன்ஸுக்கு ஈரானும் சப்போர்ட் பண்ணிச்சு, ரஷ்யாவும் சப்போர்ட் பண்ணிச்சு, இந்தியாவும் சப்போர்ட் பண்ணிச்சு. ஏன்னா அன்னைக்கு இருந்த தாலிபான் அரசு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக இருந்தது. லூசாடா நீங்கள்லாம், எங்கேருந்துடா வரீங்க? வரலாறு தெரியாது. அதான் சொல்றேன், ட்ரம்ப் மன ரீதியில் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகி உள்ளார். டிசம்பர் வரை அவர் பதவியில் நீடித்தால் பெரிய விஷயம். சார், உங்களுடைய பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்து ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி ஜெய்.